நீ ரீப்ளேஸ்மெண்ட் தவிர்க்கும் வழிகள். நம்ம நீ ரீப்ளேஸ்மெண்ட் எதுக்கு பண்ணுறாங்கனாக்கா, மூட்டு அதிகமாக தேஞ்சிட்டா இல்லை கம்யூனிட்டி ஃப்ராக்சர்னு சொல்லுவாங்க, ரொம்ப டேமேஜ் ஆகி உடஞ்சிட்டா நம்ம மூட்டை வந்து மாற்றுவாங்க. அது வந்து டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லுவாங்க, டிகேஆர்னு. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஈஸியான வழி என்னன்னாக்கா, முதல்ல ஏர்லியர் டயக்னோசிஸ். நம்ம நோய் வந்து முட்டு தேய்மானத்தை ரொம்ப மொத்த விடக்கூடாது. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நம்ம மூட்டு தேய்மானத்தை கண்டுபிடிச்சிட்டா நம்ம அந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் அவாய்ட் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்து அவாய்ட் பண்ணலாம். ரெண்டாவது வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சொல்லுவாங்க. ரொம்ப நேரம் படிக்கட்டு ஏறுறது, கிராஸ் லெக் சிட்டிங், ஸ்டார்கேஸ் கிளைம்பிங், ஸ்குவாட்டிங் அதெல்லாம் அவாய்ட் பண்ணால் நம்ம நீ ரீப்ளேஸ்மெண்ட்டை தவிர்க்கலாம். அதுக்கடுத்தது ரெகுலர் ஃபிசியோதெரப்பி. நம்ம மசில் ஃபிசியோதெரப்பி மூலமாக மசில் ஸ்ட்ரென்த்திங் எக்ஸசைஸு, ஸ்டிச்சிங் எக்ஸசைஸு, அதை மாதிரி சில தெரப்டிக் எக்ஸசைஸ் தருவோம், அது மூலமாக அவாய்ட் பண்ணலாம். நம்பர் 4 வந்து அசிஸ்டிவ் டிவைஸ், ரிஹாபிலிட்டேஷன் எய்ட்ஸ் யூஸ் பண்ணி நீ பிரேஸ் அந்த மாதிரி டிவைஸ் யூஸ் பண்ணி நம்ம நீ ரீப்ளேஸ்மெண்ட்டை அவாய்ட் பண்ணலாம். தேங்க்யூ.